வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி வாக்காளர்களை ஈர்க்கணும், பொதுமக்களுடைய வரவேற்பை தக்க வச்சுக்கணும், கட்சியுடைய பூசலை உட்கட்சி பூசலை சரி செய்யணும், கட்சியை வலு சேர்க்கணும். இதெல்லாம் பண்ணாக்கா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்தை தக்க வைப்பதற்காக இவ்வளோ விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. உட்கட்சி பூசல்னா என்ன? கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், இனி அடுத்த தேர்தலில் நின்று எம்எல்ஏக்களாக மந்திரிகளாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு அதிருப்தி. உட்கட்சி பூசல் என்ன அப்படின்னா, நம்ம மீண்டும் எம்எல்ஏ ஆகணும், அமைச்சராகணும், பொறுப்புகளை வரணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் பல கனவுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த கனவு ஈடேறாமல் போய்விடுமோ, நம்ம மீண்டும் எம்எல்ஏவோ அமைச்சராகவோ வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமோ. ஏன்னா அதிமுகவுடைய நெருக்கடியான இந்த சூழலில் கட்சிக்கு வலு இல்லை, தொண்டர்கள் பலம் இல்லை, வாக்காளர்கள் சரிகிறாங்க, வீழுறாங்க, மற்ற கட்சிக்கு தாவறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் நம்ம மீண்டும் ஜெயிக்க மாட்டோமா, ஆட்சிக்கு வரமாட்டோமா, கட்சி ஆட்சியில் வந்தால் தானே நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த சூழல் நடக்காமல் போனால் நமக்கு அந்த வாய்ப்புகள் தவறுகளும் போயிடுவோம் அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வில் தான் கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் ஒரு பெரிய சலசலப்பு அதிமுகக்குள்ளே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எதையும் கண்டு அஞ்சல் மாதிரி தெரியல. கட்சியுடைய ஒட்டுமொத்த பவரையும் நம்ம பக்கம் தான் இருக்கு, நம்மளை மீறி என்ன செய்துவிட முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மனக்கணக்கு போடுறது அவருக்கு பாயிண்ட் சரிதான். ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தணும், பலவீனமாக்கணும், கட்சி பிளவுபடுத்தணும், அதிமுக கூட யார் கூட்டணிக்கு போகக்கூடாத அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது பாஜக எடப்பாடி மீது ஒரு டார்கெட் வைக்கத்தான் செய்வார்கள். அண்ணாமலை தமிழகம், அதாவது வெளிநாட்டில் படிப்பு முடிச்சுட்டு அண்ணாமலை வந்த பிறகு அவருடைய அதிரடி அரசியல் மிக வீரியமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவர் தீவிரம் காட்டக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு பல நெருக்கடிகள், பல தொந்தரவுகள் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி எந்த கட்சி வரக்கூடாத அளவில் தடை போடுவதற்கு பல வியூகங்களை பாஜக தான் செய்வார்கள். ஓ பன்னீர்செல்வத்துக்கு அந்த அளவுக்கு பாஜக ஒரு வாய்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ராமநாதபுரத்தில் அவர் ஏற்கனவே தனித்து நின்று ஒரு தனி பெரும்பான்மை, ஒரு மெஜாரிட்டி வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு அதிர்ச்சி காட்டி அவர்களுக்கான செல்வாக்கு நிரூபித்து இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில். இப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பல குடைச்சல்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இரட்டை இலை சின்னத்தையும் முடக்குவதற்கும் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தில் நின்னாதானே அவருக்கு மக்களுடைய ஓட்டெல்லாம் அவருக்கு போகும். இரட்டை இலை சின்னம் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு சின்னமோ தடுமாற்றம் ஏற்படுத்தக்கூடிய வகையில், பலவீனப்படுத்தக்கூடிய வகையில் பாஜக நிச்சயமாக இந்த அதிரடி முடிவுகளை, அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளத்தான் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சலசலப்பான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு வியூகத்தில் கட்சிக்குள் இருக்கக்கூடிய தொண்டர்களை சமாதானப்படுத்தணும், அவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணுங்கிறதுல பெரிய தீவிரம் காட்டுற எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பல முறை சொல்லிட்டாரு. அதெல்லாம் இப்போ பேசுறது பெரிய விஷயம் இல்லை. கட்சி அடுத்த ஆட்சி பிடிக்கிற விஷயத்தில் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பாதையில் போகிறாரு. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கொடுக்கக்கூடிய அந்த டார்ச்சரில் எப்படி தாங்க போகிறார், எப்படி சமாளிக்க போகிறார், அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் கட்டுக்கோப்பாகத்தான் இருக்கிறார்களா, அதிமுகவுக்குள்ள சலசலப்பு இருக்குதுங்கிறது முன்னாள் அமைச்சர்களே பல முறை சொல்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்க போகிறாரா, தனித்து நின்று பல கட்சிகளை கூட்டணிக்கு வரவழைத்து ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு மெகா கூட்டணியாக உருவாக்க முயற்சி செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் சாத்தியமா, எடுபடுமா? உண்மையாக இது எடப்பாடி பழனிசாமி நினைக்கின்ற இந்த விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.